டோரை சாத்திக்கோங்க. அதுக்கு தானே இங்கே நிற்கிறீங்க. பாய். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? சாரதா, நீயும் போன்னு தொண்டை தண்ணி வத்த கத்துன. அவன் போனானா? இல்லையே. நான் வாங்கினதும் அவன் போயிட்டான். எதுக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு? இது பாரு, அவன் பாட்டுக்கு போயிட்டான். ரெண்டாவது, அவன் எதிரியாவே இருந்தாலும் புதுசா பால் காய்ச்சி குடி வரப்போ அவங்க குடுக்கற பாலை வேண்டான்னு சொல்லக்கூடாது. நான் நெசமாதான் சொல்றேன் சாரதா. இல்ல, திடீர்னு உங்க போக்கே சரியில்லை. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஆமாடி, போக்கு சரியில்லை. புதுசா கண்டுபிடிச்சிட்டேன். அவன் போக்கு தெரிஞ்சு நான் நீக்கு போக்கா நடந்துகிட்டேன், அவ்வளவுதான். என்னத்த நீக்கு போக்கா நடந்துகிட்டீங்க? இப்ப அவன் குடுக்கறதெல்லாம் வாங்கிட்டீங்க. இதெல்லாம் அவனுக்கு இடம் கொடுக்கற மாதிரின்னு தெரியல உங்களுக்கு? இப்ப பாருங்க, திரும்ப டம்ளர் வாங்க வரேன்னு வந்து நிப்பான். அவன் இனிமே இங்க வரவே கூடாது. பாலை குடிச்சிட்டு நீங்களே போய் டம்ளரை கொடுத்துட்டு வாங்க. ஏ கங்கா, என் போன் எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வாடி. சரிம்மா. சாமர்த்தியமா அனுப்பி வச்சிட்டேன்னு சொன்னீங்கல்ல, பாலை நீங்க தான் முழுசா குடிக்கணும். இல்லனா வீட்டுல லட்சுமி தங்க மாட்டா. ஏ கங்கா, எதுக்கடி நீ என்னைய பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? போய் வேலையை பாரு. குடு. சாரதா, சொல்லுமா, எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? ஹலோ ஐயா, உங்க பேரன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்கல்ல, எங்களை நிம்மதியாவே இருக்க விட கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்க பேரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாங்க தான் விலகி வந்துட்டோம்ல, அதோட விட்டுற வேண்டியதானே? என்னமா, விஜய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா? அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலையா? நாங்க குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலே வந்து